காதலை பத்தி பேசும்போது இப்போ உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது. 2K கிட்ஸ்லாம் அப்படிதான் இருக்காங்களா? என்ன சொல்ல வரீங்க இந்த படத்துல? அப்படி அந்த ட்ரெய்லர்ல வரல. காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா காமம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே அதுதான். அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே. அதைத்தான் இந்த கதையில சொல்றோம். இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்றீங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவன் சொல்லுவான். ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவங்க கூட பழகுற எந்த மொமெண்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. எந்த பொண்ணா இருந்தாலும் காதல், ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரஷோ ஒரு காமமோ அது வந்து அது வந்து நீங்க கிரஷ்ன்னு சொல்லலாம். அது உண்மையான வார்த்தை, அது காமம் தான். காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும், காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அதான் சார். சுசி சார், இப்போ 2K லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸா போயிட்டானுங்க. முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார் சாலமன் சார் சொன்ன மாதிரி தான், பார்க்காமே காதல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க, தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க. இப்போ பார்த்த உடனே பைக்ல கூட்டு போயிட்டே இருந்துறானுங்க. இதுக்கு நடுவுல பாய் பேஸ்டின்னு ஒருத்தன் வரான். பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? இப்போ பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? அப்படிலாம் யாராவது வர்றாங்களா? அப்படிலாம் 2K கிட்ஸ பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் நெகட்டிவா சொல்லல, அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது. அப்படிலாம் பிக்கப் ஆக வாய்ப்பே இல்ல சார். என்ன சார், பசங்களை பின்னாடி பாருங்க, அவனுங்க எல்லாம் வந்து பசங்க குமுறது தெரியும் சார். பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தேவைப்படும் சார். அதெல்லாம் சார் பார்த்த உடனே கூட்டிட்டு போறாங்கன்னு. இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தன் வரான். அந்த மாதிரியான கான்செப்ட் 2Kல இருக்கும். இல்ல அந்த மாதிரி 2Kல இல்ல. இன்னொரு பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம். கள்ளக்காதல்னு இருந்துச்சு, ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விதமான உறவுகளும் இருந்திருக்குது. இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த 2K ஜெனரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம். இன்னொன்னு எல்லா காலம் 80 இருக்கட்டும் 90 இருக்கட்டும், நான் 96 நான் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடா நம்ம திட்டுவாங்க. ஸோ டிவி பார்க்கறது அவ்வளவு பெரிய குற்றமா இருந்துச்சு. அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பாக்குறானுங்க, மொபைல் பார்த்தே கெட்டு போறானுங்க, மொபைல தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பாசிட்டிவாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்த பேரும் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரே ரவுண்ட் பண்ண வேண்டாம். பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த 2K கிட்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன். சார், நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா? ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? அதனாலதான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா? இல்ல, நான் வந்து பாயமொழி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயமொழி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த 18 திரைப்படங்களும் ஹீரோவை மைண்ட்ல வைக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன். ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்பதான் அந்த ஒரு 2K ப்ரீவெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப். அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டாங்க, அப்படி பெரிய ஹீரோக்கள் யாரும் செட் ஆக மாட்டாங்க. ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டா இருப்பான்னு தோணுச்சு, அதனால பண்ணேன். சார், இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து கொஸ்டின் கேட்கறவங்க தனியா முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷ்? இல்ல சார், நான் இங்க வரேன் சார். 2K கிட்ஸ் இப்போ வந்து சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ், 80 கிட்ஸ், 90 கிட்ஸ், சரிங்களா? அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வந்து லவ் பண்றீங்களா, நாங்க லவ் பண்றோமா, யார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க 2K படம் எடுத்திருக்கீங்க. ஸோ 80 கிட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஏத்துப்பாங்களா? 80s 90s ஏத்துக்குவாங்களான்னு கேக்குறீங்களா? நான் அந்த 80s 90ஸ்க்கு ஏத்துக்கிற மாதிரி நான் இந்த படத்துல கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன். இந்த படமே 2K கிட்ஸுக்கு பத்தின லைஃப். ஆனா இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா 80s 90s ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது. அதான் 2K பசங்களுடைய லைஃப், அவங்களுடைய லைஃபை பதிவு பண்ணியிருக்கேன்.
சார் வணக்கம், நான் ராதா பாண்டியன் சொல்றேன். வணக்கம்ண்ணே. சார் இப்போ நிறைய கிரைம் சப்ஜெக்ட், பேய் சப்ஜெக்ட், கொலை வெட்டு குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்க செலக்ட் பண்ணி சார் டைரக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க? இல்லைண்ணே, நான் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன். வெண்ணிலா கபடி குழு, அதனால் கதை, ஜீவா, ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அதனால இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நிச்சயமா தொடர்ந்து பண்ணுவேனே. இந்த படத்துல வந்து இப்போதுள்ள பெண்கள் ஆண்கள் பழகிறத பத்தி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கீங்களா? ஆமாண்ணே. அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கேன். ஒரு இதில சொல்லுங்க. அதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளவு அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேனே. ஓகே, தேங்க்யூண்ணே. சார், காலேஜஸ்ல ப்ரமோட் பண்ண போறீங்கன்னு சொல்லிருந்தீங்க. அது ப்ரீ ரிலீஸா பண்ண போறீங்களா இல்ல ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியா டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு? இப்போ வந்து 4 ஃபிலிம்ஸ்ல தான் ஷோ ப்ளே பண்றேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோட கலந்துரையாடல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர்ல காலேஜுக்கு ஆப்போசிட், பிஹெச்டி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டர்ல கோயம்புத்தூர்ல பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீமியர் ஷோ, அதாவது ப்ரீவியூ தியேட்டர்ஸ் இல்லாத ஊர்களில் தியேட்டர்லேயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்.